ஹலோ கைஸ், இன்னைக்கு விஸ்டோரியா வாண்டன்ஸ் வாட் சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இந்த எபிசோடில் தான் ஆக்சுவலான ஃபைட்டே ஆரம்பிக்குது. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. ஏதோ ஒரு லேடியும் அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன யோசிக்கிற, டவர் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறியா? டூம்ஸ்டேயோட அந்த கிளாக் அது மிஸ்டேக்கனாக இருக்கு. என் கையில் இருக்க இந்த பையன் இப்போ ரொம்ப ஒரு சின்ன பையனா எந்த நேரத்துலையும் முறிஞ்சு போகிற மாதிரி இருக்கான். செலஸ்டியல் அவங்க எல்லாருமே வர்றதுக்கான அந்த பாதை அது இப்போ சீல் ஆகிருக்கு. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த செலஸ்டியல் ஹாஸ்டோட ஸ்பெல்லை வச்சு இந்த உலகத்தையே அழிக்க முடியும். அந்த மாதிரி டைம் வரும்போது ஏகப்பட்ட வான்ஸை நீ பார்ப்ப. நீ ஒண்டி தான் ஒரு லோன் சோவாடாக இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த லேடியும் அங்கே குழந்தைய அப்படியே ஃபின்னு கிட்ட தராங்க. ஃபின்னும் கேட்குறான், மெர்சிடிஸ் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? நான் எத்தனை வாட்டி சொல்கிறது ஃபின், இது எல்லாமே பார்ட் ஆஃப் டீல் ஒண்டி தான். அதனால நான் இதை பண்ணிதான் ஆகணும். நீ தான் இவனை 5th எலமெண்ட்டை பயன்படுத்த வைக்கிற, அதுக்கான கீயை நீ தான் கண்டுபிடிக்கணும். இந்த உலகத்தை அவனால் ஒண்டி தான் டியூன் பண்ண முடியும். ஸோ இந்த குழந்தை யாரு நம்மளுக்கு தெரியுது. இந்த குழந்தை நம்ம வில்லு தான். அந்த இடத்துல மெர்சிடிஸ் அந்த லேடி போகும்போது நம்ம ஃபின்னும் அவங்க சொல்றான், கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான விஷயத்த நான் பண்ணுவேன். கண்டிப்பா என்னோட வேலை வாண்டன்ஸோடு ரெண்டுத்தையும் நான் கண்டுபிடிப்பேன். இப்படின்னு தான் அங்கே ஆயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபின்னு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு சொல்ல இருக்கான். நம்ம ஒரு லேடியை பார்த்தோம்ல, அவங்க வந்து ஒரு விச்சு, அவங்க கூட இந்த ஃபின்னு ஒரு டீல் பண்ணியிருக்கான். அந்த டீல் வந்து நிறைவேறுமா இல்லை இல்லையா எல்லாமே வில் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு அங்கே சொல்லும் போது வில்லும் பயங்கரமா அங்கே 1 by 1 எல்லாத்தையுமே கொண்டுங்கன்னே போயின்னு இருக்கான். அங்கே வில்லோட வேகத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா கண்ணுக்கே தெரியல அந்த அளவுக்கு வேகமாக ஆளு போயின்னு இருக்கான். அங்கே வில்லு தான் அப்படின்னு இப்போதான் அங்கே எல்லாருக்குமே தெரியுது. இன்னொரு சைடு ஷின்னோ அந்த இடத்துல சண்டை போடலான்னு போகும்போது கோலட்டு எவ்வளவோ அங்கே தடுக்கிறா, வேணா ஓடுன்னு. ஆனால் ஆளு கேட்குற மாதிரி இல்லை. அங்கே கொல்லலான்னு போகும்போது ஜஸ்ட் மிஸ் வில் அங்கே வந்து காப்பாற்றுறான். அங்கே வில்லோட ஆராவி வேற லெவலில் இருக்கும். ஒரே அடியில் வில்லு எங்கேயோ அதை பறக்க வர்றான். அகாடமியில் படலான்னு போகும்போது ஜஸ்ட் மிஸ் பிரின்சிபல் கரெக்டான டைமில் ஒரு ஸ்பெல்லை வச்சு எப்படியோ அகாடமியை காப்பாற்றுறாங்க. நல்ல வேலை, நான் எப்படியோ இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இப்பயும் புரியல இது எப்படி இங்கே வந்துச்சு. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இதுக்கு காரணம் நம்ம வில்லு தான். வில்லும் சீனா வரும்போதே சொல்கிறான், சரி இந்த இடத்துல யார் ஜெயிக்க போகிறான்னு ஒரு கை பார்த்துடலாம். 2 பேரோட கிளாஷ் ஏற்படும் போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படும். அந்த எக்ஸ்ப்ளோஷன் பயங்கரமாக இருக்கும். லிஹானா விக்னல் எல்லாருக்குமே அங்கே ஃபீல் ஆகுது. அவங்களுக்கும் அங்கே தெரியுது இது வில்லா தான் இருக்கும். அங்கே எல்லாருமே வில்ல நோக்கி ஓடி போவேன். ஜூலியஸும் அங்கே கதறான், அடே இருங்கடா என்கிட்ட மேஜிக் எனர்ஜி இல்லை. இதே மாதிரி அங்கே வில் சண்டை போடும் போது எட்வர்டு மற்றவங்களுக்குலாம் அங்கே தெரிய வருது வில்லு தான் அங்கே சண்டை போடுறான்னு. சண்டை ரொம்ப ஆக்ரோஷமாக போகுது. அந்த சரஃப் அவங்களுக்கும் அங்கே தெரியுது, அட இது அதே பையன் தானே, எப்படி இந்த பீஸ்ட் கூட இப்படி அவன் சண்டை போடுறான். இல்லை எட்வர்டும் வராரு. அந்த இடத்துல சரஃப் அப்படியே பொத்துன்னு விழுறாங்க. நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் உன்னோட லக்கு ஒண்டி ரொம்ப கேவலமாக இருக்கு. ஆமாண்டா, இந்த மாதிரி டைமில் அது முக்கியமா என்ன? சரி அது இருக்கட்டும். அந்த பையன் அவன் வந்து யாரு? இந்த சைடு சண்டையும் ரொம்ப ஆக்ரோஷமா போகுது. அங்க என்மான்னு ஒரு பொண்ணும் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா மத்தவங்க அங்க தடுக்கிறாங்க, வேணாம் என்மா வெயிட் பண்ணு, ஏன்னா மேஜிக் அந்த டிவாண்டர் அது மேல ஒர்க் ஆகாது. அந்த இடத்துல எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க, ஏன்னா மேஜிக் அது மேல ஒர்க் ஆகாது, நம்ம எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்கும். அங்க பின்னாடி இன்னொருத்தனும் வரான். ஆமா காய்ஸ், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அவன் தான் நம்மளை காப்பாத்தினான். அப்படி இருக்கும்போது நம்ம பாசிபிளி ஏதாச்சும் பண்ணணும் அவனுக்காக. இது வரைக்கும் அவனை நம்ம எந்த அளவுக்கு கேவலமா பார்த்தோம், அதே மாதிரி ரொம்ப தப்பா அவனை பத்தி பேசிட்டோம். நம்ம அவனுக்காக ஏதாச்சும் பண்ணணும். ஆனா என்ன பண்றது, நம்ம இப்படியே இங்கே இருந்தா ரொம்ப ஷெல்ஃபிஷா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்மள மாதிரி ஒருத்தங்களால பெருசா அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? அங்க இப்படி இவங்க சொல்லும் போது ஷியான் அங்க கத்துறான், பின்தங்கியவனே உன்னால முடியும். அங்க இதே மாதிரி தான் விக்னல், நம்ம ஜூலியஸ், லிஹானா எல்லாருமே கத்துறாங்க. இதை பார்க்கும் போது எல்லாருமே நம்ம வில்லுக்கு சியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெல் உன்னால முடியும், கண்டிப்பா உன்னால முடியும், நீ கண்டிப்பா ஜெயிப்ப, அந்த கிரியேச்சரை எப்படியாச்சும் கொள்ளு. இன்னொரு சைடு நம்ம எட்வர்டும் அங்க சண்டை இல்லாம் அப்படின்னு போறாரு. ஏன்னா வில்ல அப்படியே விட முடியாது, நாளால மேஜிக்கை கூட அங்க பண்ண முடியாது. இல்ல என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் அப்படியே விட மாட்டேன். எட்வர்டுக்கு அங்க போற அளவுக்கு கூட தெம்பில்ல. அங்க பின்னாடியே சரஃபோ சொல்றாங்க, இந்த மாதிரி டைம்ல உன்னால எதையுமே மாத்த முடியாது, ஏன்னா மேஜிக் அது வந்து அது மேல ஒர்க் ஆகுது. அதனால ஜஸ்ட் அந்த பையன் மேல நம்ம நம்பிக்கையை தான் வைக்க முடியும். ஒரு சைடு எல்லாருமே சியர் பண்ணும் போது ஆளு பயங்கரமா சண்டை போடுறான். அங்க எல்லாருமே நம்ம வில்லுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் நம்ம டோலனு. அதுக்கப்புறம் அந்த லேடி, வில்லு எனக்கு தெரியும் நீ ரொம்ப அமேசிங்கானவன், உன்னால முடியும். அங்க ஐரிஸும் ரொம்ப ஆச்சரியமா அதை பாக்குறான். ஏன்னா டேலண்டே இல்லாத ஒரு பையன் அவன் டிவாண்டரை இன்னும் அடிக்கிறான்னு.
அங்க வில்லும் அங்க சண்டையிடும் போதே சொல்றான், இது வரைக்கும் எனக்கு இது மிகப்பெரிய வலியா இருந்துச்சு. எல்லாருமே என்னை வச்சு கேலி பண்ணுவாங்க. நான் எல்லாரை விடவும் பின்தங்கி இருப்பேன். எல்லாருமே ரொம்ப கீழ்த்தனமா தான் என்னை பார்ப்பாங்க. ஆனா இப்போ எல்லாருமே எனக்காக சியர் பண்றாங்க. நானும் என்னோட இதயத்துல மத்தவங்க எல்லாருமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னை அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்போ ஒருத்தங்களும் இந்த நோடி எனக்கு சியர் பண்ணும் போது இந்த மாதிரி விஷயத்த எப்படி என்னால அப்படியே விட முடியும்? நான் கண்டிப்பா எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமா தாக்குறான். ஆனா சோகமான விஷயம் என்னன்னா ஸ்வாட் அப்படியே உடஞ்சு போகுது. இதை பாக்குற எல்ஃப்ரியாவும் அப்படியே வெளியில வராங்க. இந்த சைடு கோலட்டு ஐரிஸ் எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஸ்வாடு ஒஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம வில்லால பேலன்ஸ்டா அங்க சண்டையிட முடியாது. வில்லோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு. வெப்பனால அந்த ஸ்ட்ரென்த்தை தாக்கு பிடிக்க முடியல. மேல எல்ஃப்ரியாவும் வெளியில போகும்போது ஜியோவும் அங்க கேக்குறான், அம்மா என்ன பண்ண இருக்க? நம்மளுக்கு பர்மிஷன் இல்ல வெளில போறதுக்கு. நான் வெளியிலனா போல சும்மா இங்கல இருந்து பாக்குறேன் அவ்வளவுதான். அங்க வந்துட்டு அச்சோ என் கையால இது ஸ்லிப் ஆயிடுச்சு இப்படின்னு எல்ஃப்ரியாவோட மேஜிக்கால நிறைஞ்ச ஒரு ஸ்வாடு அது அப்படியே கீழே விழும். அது விழும் போது நம்ம ஹீரோக்கு அங்க தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அங்க சென்ஸ் ஆகும். அங்க எல்ஃப்ரியாவை பார்த்து ஆளு ஸ்மைல் பண்றான். அந்த ஸ்வாடு நம்ம ஹீரோவோட ஸ்வாடோட இணையும் போது அவ்வளவுதான் அங்க ஒரு பயங்கரமான எனர்ஜி பரவுது. எல்ஃப்ரியாவோட பவர்னால அந்த ஸ்வாடு ஒரு பயங்கரமான ஸ்வாடா மாறும். அங்க எல்லாருக்குமே புரியுது இதே விஷயம் தான் போன சீசன்லயும் ஆயிருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு, மத்தவங்களோட மேஜிக்கை அப்சர்வ் பண்ண முடியும் ஸ்வாட்ல. அதே விஷயம் தான் இப்பயும் ஆயிருக்கு. எல்ஃப்ரியாவோட மேஜிக் தான் அது. ஆனா பிரச்சனையே என்னன்னா மேஜிக்கு ஸ்பெல்லு இது ரெண்டுமே டிவைடர் மேல ஒர்க்கே ஆகாது. ஆனா நம்ம வில்லு முன்னாடி அது வரும்போது பயங்கர வேகமா அதோட கையிலேயே தாக்குறான். அது ஒர்க் ஆகுது. அந்த இடத்துல ரத்தமா அது கூத்தம். இதை பாக்குறவங்களுக்கு சுத்தமா ஐடியால சரஃப்லாம் யோசிக்கிறான், எப்படி அவன் மேஜ் ஸ்லேயரை இக்னோர் பண்ணி பயங்கரமா தாக்குனா. அங்க மாசுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. எப்படி என்ன லாஜிக் இது? மேஜிக்கே இந்த இடத்துல ஒர்க் ஆகுது, அப்புறம் எப்படி இவனால தாக்க முடியுது? இந்த சைடு ஜியோக்கு நம்ம வில்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. அட இவன் இன்கிரெடிபிளா இருக்கான்பா. இன்னொரு சைடு பயங்கரமா நம்ம வில்லு தாக்குறான். அங்க பவரை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா இருக்காங்க. நம்ம வில்லோட பவர் அது பேசிக்கா ரொம்ப ஓவர் பவரா இருக்கு. அதே மாதிரி வில் பயன்படுத்துற அந்த பவர் அது நம்ம எல்ஃப்ரியாவோட பவர். ஏதோ வில்ல பார்க்கும் போது ரெண்டு பேருமே ஒன்னா இணைஞ்சு சண்டை போடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதுவும் ஏகப்பட்ட தாக்குதலை பண்ணும். ஆனா ஒரே வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். இதே மாதிரி அதோட நிலைமையே மோசமாகும். ஆனா இதனால ஹெல்லஸ் பயங்கரமா கடுப்பாகுறான். அந்த இடத்துல அத்த டைம்ல ஏகப்பட்ட கேட்ஸ வர வைக்கிறான். கேட்ஸ் வழியா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் அப்பியர் ஆகுது. வில் வசமா மாட்டிக்கிறான். ஆனா அப்பயும் எல்ஃப்ரியா சொல்றான், நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும் போது எங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. அங்க இதே மாதிரி தான் ஆகுது. வில் வெறுமா ஒரு பவர் ஒண்டி தான் பயன்படுத்துறான். கேசல் மாதிரி ஒரு மேஜிக்கும் பின்னாடி அப்பியர் ஆகுது. அங்க ஸ்பைக்கியா ஏகப்பட்ட ஐஸால வந்த ஒரு மாஸ்டரும் அத்த செகண்டே வில்லோட ஃபுல் பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு அட்டாக்கால மொத்தமா அழிஞ்சு போகுது. அவ்வளவுதான், எல்லாத்தையுமே மூச்சு விட்டுறேன். அந்த சோடம் ஒரு பெரிய சோடா மாறும். அதே வேகத்தோட ஒரே அட்டாக்ல அப்படியே அதை மூச்ச வர்றான். அது ஒரு கதையை முடியுது. எல்லாருக்குமே அங்க அவ்வளவு சந்தோஷம். வில்ல பயன்படுத்தின அந்த பவர் தான் 5th எலிமெண்ட். அந்த பர்சனும் சொல்றான், ஃபின் நீ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சைடு யாராலையுமே அதை அழிக்க முடியாதுன்னு யோசிச்சாங்க. ஆனா ஃபைனலி அது அழிஞ்சு போயிடுச்சு. அங்க டோலனு மத்தவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். வெல் நீ ரொம்ப அமேசிங்கா இருக்க. ஒர்க்கனருக்கு சரியான அளவுல கான்சியஸ்னஸ் இல்ல. ஆனா அவருக்கு தெரியுது நம்ம வில் அங்க ஜெயிச்சுட்டானு. இன்னொரு சைடு நம்ம ஃபின்னும் அங்க சொல்றான், வில் நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப மேக்னிஃபிஷண்டா இருக்க. இல்லையா பின்ன நான் எதிர்பார்த்த அந்த கடைசி ஹோப் அது எண்டில் எப்படிதான் இருக்கும். உங்க ஃபின்னும் அப்படியே வானத்தை பார்த்துக்கின்னு மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிட மெசேஜஸ், உன்னை ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இப்போ டைம் வந்துச்சு. வில்லு தான் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற போறான். ஆனா ஏதோ ஒன்று ஒரு 500 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்லைட்டா மிஸ்கால்குலேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான், எல்லா விஷயமும் எண்டுக்கு வரப்போகுது. ஜஸ்ட் வெயிட் பண்ணு பொய்யான ஸ்கை. ஏன்னா கர்டேன் இப்போதான் ரைஸ் அப் ஆகுது. அதனால இப்போதான் உண்மையான வாண்டன் ஸ்வாட் அதோட கதையை ஆரம்பிக்குது இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே ஒரு கமெண்ட் போட்டுருங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.